இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2026ஆம் ஆண்டு. இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். உம்மை நம்பி இருக்கிறவர்கள் புகுவோர் யாவரும் சந்தோஷிப்பித்து எந்நாளும் கம்பீரித்திருப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மேல் களி கூறுபவர்களாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளூடாக உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 5:11 இப்படியாக சொல்லப்படுகிறது. ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்களும் அங்கே அவருக்குள்ளே மறைந்திருக்கிறவர்கள், அதாவது புகுந்திருக்கிறவர்கள் யாவரும் சந்தோஷிப்பார்கள் என்று, எந்நாளும் கம்பீரிப்பார்கள் என்றும் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை காப்பாற்றுகிறோம் அவரே இந்த நாட்களில் அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அவர்கள் மேல் அன்பு கூறுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தரை இந்த நாட்களிலே நம்பி இருக்கிற வேளையிலேயே அவருக்குள்ளே இந்த நாட்களிலே நாங்கள் அடைக்கலமா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகித்திருப்பான் என்று. அப்படியானால் அவருடைய நாமத்துக்குள்ளே நாங்கள் மறைந்திருக்கிற வேளையிலே, புகுந்திருக்கிற வேளையிலே நமக்குள்ளே ஒரு சந்தோஷமும் ஒரு கம்பீரமும் இந்த நாட்களிலே உண்டாகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாக இருக்கிற வேளையிலே தேவன் நம்மை காப்பாற்றுகிறவர் மட்டுமல்ல, அவருக்குள்ளே நம்மை களி கூறவும் இந்த நாட்களிலே செய்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாங்கள் முதலாவதாக அவரை நம்புகிற வேளையிலே அவர் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய கரங்கள் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களை மூடி பாதுகாக்கிறது. கர்த்தரை நாங்கள் நம்ப வேண்டும், எக்காலத்திலும் நாங்கள் அவரை நம்ப வேண்டும். அப்படியாக, ஏனென்றால் ஒரு தேவன் இருக்கிறார், அவர் நம்மை காக்கிறவர். கர்த்தர் என்றால் அதனுடைய அர்த்தம் கடவுள் என்று சொல்லி சொன்னால் எல்லாவற்றையும் கடந்தவர், காப்பவர் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களிலே நாங்கள் என்றைக்கு அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறோமா இருந்தால் அந்த நம்பிக்கை ஒரு நாளும் இந்த நாட்களிலே வீணாக போவார். வேதம் சொல்லுகிறது, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே, அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அவரை நம்பி இந்த நாட்களிலே நாங்கள் செயல்படுகிற வேளையிலே தேவனுடைய அந்த அக்கினிமயமான கரங்கள் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவர் நமக்காகத்தான், நம்மை பாதுகாக்கும்படியாகத்தான் அவர் தன்னுடைய கரத்தை இந்த நாட்களிலே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அவருடைய கரத்திலிருந்து வழிகிற அந்த இரத்தம், அந்த பரிசுத்த இரத்தம் இந்த நாட்களிலே நமக்குள்ளே ஒரு பாதுகாப்பை இந்த நாட்களிலே உருவாக்குறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதாவது அவர் எங்களை ப்ரொடெக்ட், அதாவது பாதுகாத்து இந்த நாட்களை நடத்துகிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே வேதம் சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களை முதலாவதாக நாங்கள் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அவர் மேலே நம்பிக்கை வைக்கிற வேளையிலே தான் தேவன் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல, அவருடைய பாதுகாப்பு நமக்குள்ளே இந்த நாட்களிலே பெறக்கூடியதாகவும் இருக்கிறது. நெருக்கங்கள் துன்பங்கள் வருகிற வேளையிலும் அவர் நம்மை இந்த நாட்களிலே காப்பாற்றுகிறார் என்பதையும் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அவரிடத்திலே இந்த நாட்களை நாங்கள் இந்த நாட்களிலே நேசிக்கிற வேளையிலே இந்த நாட்களிலே அவருக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் களி கூறுகிறோம் என்பதையும் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை நேசிக்கிறார், அவர் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறார். அப்படியானால் இந்த காரியங்கள் நமக்குள்ளே நடக்க வேண்டுமா இருந்தால் முதலாவது நாங்கள் அவர் மேலே ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையை இந்த நாட்களில் கொண்டிருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பிக்கை இல்லாமல் தேவனை இந்த நாட்களில் நாங்கள் தரிசிக்க முடியாது, தேவனை நேசிக்க முடியாது. அப்படியாக அவர் மேலே நாங்கள் நம்பிக்கை வைத்து இந்த நாட்களில் நடப்போமா இருந்தால்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அங்கே நமக்குள்ளே ஒரு பாதுகாப்பை இந்த நாட்களில் கொடுக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அருமை பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நீங்கள் பணத்தை நம்பினால் பணம் உங்களை ஏமாற்றிவிடும்.
சகோதரர்களை, நண்பர்களை, உறவினர்களை நம்பினால், மனுஷர்களை நம்பினால் அவர்கள் ஏமாற்றி விடுவார்கள். ஆனால் கர்த்தர் ஒருவரே இந்த நாட்களை நம்பி பாருங்கள். அவர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன்.